வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளே, பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒளியை தான் வாழ்த்துன்னு சொல்றாங்க. அவ்வாறு நாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நலம் பெற நாம வாழ்த்தலாமா? குழந்தைகளே, இங்க பாருங்க, உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆசிரியர் சொல்வதை கூடவே சொல்லிட்டு வாங்க, சரிங்களா? அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லாமாகவும் இருக்கும் இறைவனே, கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து அனைத்து மக்களையும் காத்திடுவாய். இயற்கை சீற்றம் என்னும் பேரிடர் நிகழாமல் மிதமான மழை, இதமான காற்று தந்திடுவாய். துயரில் உள்ளோரையும் நோய்வாய்ப்பட்டவரையும் துன்பப்படுவோரையும் காத்து நலம் பெற செய்திடுவாய். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் உடல் நலம், மனநலம், எல்லா விதமான நலங்களும் தந்து அருள் புரிந்திடுவாய். குழந்தைகளே, நம்முடைய உடலும் மனமும் வளம் பெறுவதற்கான ஒரு தியான பயிற்சியை, அதாவது மெடிடேஷனை நாம செய்யலாமா? முதுகை நேராக நிமிர்த்தி நிமிர்ந்து தரையில் அமரவும். புஜங்கள் நேராக வைத்து உள்ளங்கை மேலே தெரியும்படி கைகளை முழங்கால் மேல் வைக்கவும். ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக சேர்க்கவும். சீராக சுவாசித்து உங்கள் உள்ளுணர்வில் கவனம் செலுத்தவும். புருவங்களுக்கு நடுவே உங்கள் கவனத்தை செலுத்தவும். மனதில் ஏற்படும் தடுமாற்றங்களை போக்கி உங்களை நேர்மறையாக சிந்திக்க வைத்து உள்ளுக்குள் ஓர் உந்துதல் சக்தியை உருவாக்குகிறது. கண்களை மூடிக்கொள்ளவும். உங்கள் உடல் முழுவதுமாக தளர்த்தி உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் இறுக்கத்திலிருந்து தவிர்க்கிறது. உங்கள் மனதை சலனமற்றதாக ஆக்கிவிடுகிறது. மெதுவாக நீங்கள் காற்றில் மிதப்பதைப் போன்று உணர்வீர்கள். தியானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். மேலும் உடலையும் மனதையும் ஒரு உற்சாக நிலைக்கு கொண்டு வர இது உதவும். தியானம் ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது. பாதுகாப்பு உணர்வையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது. மனதை அமைதியாகவும் வைக்க உதவுகிறது. ஆன்ம நலத்திற்கு இது மிகவும் நல்லது. 10 நிமிடங்களுக்கு இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். குழந்தைகளே, சென்ற வகுப்புல நாம என்ன பார்த்தோம்? எழில் கொஞ்சும் அருவி என்ற பாடம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பாடத்துல அங்கவை சங்கவை என்ற 2 குழந்தைகளும் கல்வி சுற்றுலா சென்று வந்த ஒகேனக்கல் அருவியை பற்றி நாம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம அந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம். குழந்தைகளே, அதுல முதல் தலைப்பு பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா? அதுல முதல் வினா, ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது டேஷ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. விடை ஆ, வெள்ளியை. 2வது வினா பாருங்க, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். விடை ஈ, புகைப்பாறை. அடுத்து 3வது வினா பாருங்க, வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஈ, வெண்மை கூட்டல் புகை. அடுத்து 4வது வினா பாருங்க, பாதை கூட்டல் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை ஆ, பாதை அமைத்து. அடுத்து 5வது வினா பாருங்க, தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல். விடை ஆ, மறைவு. அடுத்த தலைப்பு பாருங்க, வினாக்களுக்கு விடையளி. அதுல முதல் வினா, ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களை கூறுக. விடை ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அருவி, மான் பூங்கா, பரிசல் பயணம், தொங்கு பாலம், தேசநாதீஸ்வரர் கோவில். விடை ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அருவி, மான் பூங்கா, பரிசல் பயணம், தொங்கு பாலம், தேசநாதீஸ்வரர் கோவில். அடுத்து 2வது வினா பாருங்க, ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? விடை ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது. விடை ஒகேனக்கலில் அருவியில் நீர் விழும் காட்சி
வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது. அடுத்து 3வது வினா பாருங்க. சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் என்ன? விடை: சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் தேசநாதீஸ்வரர் கோவில். விடை: சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் தேசநாதீஸ்வரர் கோவில். அடுத்து 4வது வினா பாருங்க. ஒகேனக்கல் அருவி எங்கே அமைந்துள்ளது? விடை: ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. விடை: ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்த தலைப்பு பாருங்க. சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக. அதுல முதல் வினா, ஒகேனக்கல் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. விடை: தவறு. அடுத்து 2வது வினா, அருவியிலிருந்து விழும் நீர் பாறையில் பட்டு வெண்புகை போல தோன்றும். விடை: சரி. அடுத்து 3வது வினா பாருங்க. கடல் மட்டத்திலிருந்து ஒகேனக்கல் 1500 அடி உயரத்தில் உள்ளது. விடை: சரி. அடுத்த தலைப்பு பாருங்க. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. அதுல முதல் வினா பாருங்க. எழில். எழில் என்பதன் பொருள் அழகு. அடுத்து 2வது வினா களிப்பு. களிப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. அடுத்து 3வது வினா நீராடலாம். நீராடலாம் என்பதன் பொருள் குளிக்கலாம். அடுத்து 4வது வினா பரவசம். பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி. அடுத்த தலைப்பு பாருங்க. பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அதுல முதல் வினா, கடற்கரையில் டேஷ் வீடு கட்டி விளையாடலாம். மணல் மணல்னு 2 விடை கொடுத்துருக்காங்க. அதில் முதல் மணலில் 2 சுழினா, அடுத்து 2வது இருக்கிற மணலில் 3 சுழினா இருக்குது. விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சுழினா தான். கடற்கரையில் டேஷ் வீடு கட்டி விளையாடலாம், மணல் வீடு கட்டி விளையாடலாம். அடுத்து 2வது வினா பாருங்க. மரத்தில் பழங்கள் டேஷ் உள்ளன. குறைவாகன்னு சின்ன ரை வந்திருக்கு, அடுத்து குறைவாகன்னு பெரிய ரை கொடுத்துருக்காங்க. இதில் விடை எதுன்னு பார்த்தோன்னா பெரிய ரை வர குறைவாக. மரத்தில் பழங்கள் குறைவாக உள்ளன. அடுத்து 3வது வினா பாருங்க. வலப்பக்க சுவரின் மேல் டேஷ் இருக்கிறது. விடை பாருங்க. பல்லி பல்லின்னு 2 விடை கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு பார்த்தோன்னா சின்ன இல்லு வர பல்லி தான். வலப்பக்க சுவரின் மேல் பல்லி இருக்கிறது. அடுத்து 4வது வினா பாருங்க. ஆதிரைக்கு நல்ல டேஷ் கிடைத்துள்ளது. விடை பாருங்க. வேலைன்றதுல சின்னலையும் கொடுத்துருக்காங்க, வேலையில பெரியலை கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா சின்னலை வருதுதான். ஆதிரைக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது. அடுத்த தலைப்பு பாருங்க. படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்போமா. அதில் முதல் பாருங்க, அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல இருக்கிற படம் பாருங்க தேன், அடுத்து இருக்கிற படம் நீர், இரண்டையும் சேர்த்து தேநீர். குழந்தைகளே, இதே போல நாம கீழே கொடுக்கப்பட்டிருக்க படங்களினுடைய பெயர்களை கண்டுபிடித்து புதிய சொற்களை உருவாக்கணும். சரிங்களா? அங்க பாருங்க, முதல் படத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பனி, 2வது படம் பாறை. அது இரண்டையும் இணைத்து எழுதணும்னா பனிப்பாறை. அடுத்து 3வது வினால இருக்கிற படத்தை பாருங்க. என்ன தெரியுது? பூ. அடுத்து 2வது படத்துல சூரியன் மறைவது போல இருக்கு இல்லையா, அது என்ன? மாலை. அப்ப இரண்டையும் சேர்த்தால் பூ மாலை. அடுத்து 4வது வினால இருக்கிற படத்தை பாருங்க. எப்படி இருக்கு அந்த படம்? இடி. அடுத்த படம் ஆப்பம். இரண்டையும் சேர்த்தால் இடியாப்பம். குழந்தைகளே, நம்ம தமிழ்நாட்டில் கோடை வாழிடமாகவும் சுற்றுலா தலமாகவும் இருக்கிற இந்த ஊட்டி உதகமண்டலம்ன்ற பெயர் சொல்கிற அந்த ஊரை என்ன சொல்கிறாங்கன்னா மலைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைகளின் அரசி, அதாவது இந்த ஊட்டின்றது எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது. குழந்தைகளே, அடுத்து பாருங்க, கீழே 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் படம் பாருங்க, பச்சை பசேல் என்று மரம் செடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா. அடுத்த படம் எப்படி இருக்கிறது? தொழிற்சாலை, வாகனங்களிலிருந்து வர புகை, தொழிற்சாலையிலிருந்து வர புகை, அது படம் இருக்கு இல்லைங்களா. இதில் எங்கே தூய்மையான காற்று கிடைக்கும்? மரம் செடிகள்லாம் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரங்களை அழிக்காம மரங்களை வளர்க்கணும். சரிங்களா?
சாலைகளிலிருந்து வரும் புகை, வாகனங்களிலிருந்து வரும் புகை, இந்த இடத்துல காற்று எப்படி இருக்கும்? மாசடைந்து இருக்கும் இல்லையா? இது போல மாசடைந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதால நிறைய நோய்கள் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இயற்கையை நேசிக்கணும், மரங்களை அதிகம் வளர்க்கணும். சரிங்களா குழந்தைகளே? குழந்தைகளே, நமக்கு தூய்மையான காற்று தேவைன்னா நம்ம அதிகமான மரங்கள், செடிகளை வளர்க்கணும். குழந்தைகளே, அடுத்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடலை பாருங்க. அந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கிற உணவுப் பொருட்களினுடைய பெயர்களை எல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். முதல் பாடலை பாருங்க. பருப்பு அடை பாரம்மா, பதமா எடுத்து உண்ணம்மா, இனிப்பு பணியாரம் வேணுமா, இங்கு வந்து பாரம்மா, வெள்ளை நிற உப்புமா, வேண்டும் மட்டும் தின்னுமா, கரக் முரக் முறுக்கையே கடித்து தின்னு நொறுக்கியே, சுவை மிகுந்த கொழுக்கட்டை சூடாயிருக்கு தட்டிலே, வெல்லம் தேங்காய் சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் ஈர்க்குமே. குழந்தைகளே, பாடல் நன்றாக இருந்ததுங்களா? நீங்களும் இது போல வீட்டில் பாடி பாருங்க. அடுத்து பாடல்ல என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குன்னு பாருங்க. பருப்பு அடை, இனிப்பு பணியாரம், உப்புமா, முறுக்கு, கொழுக்கட்டை, பிட்டு. குழந்தைகளே, இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா? கடையில் விற்கிற அந்த சிப்ஸ் ஐட்டங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இது போல் சத்தான உணவுப் பொருட்களை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சமைத்து சாப்பிடுங்க. சரிங்களா? குழந்தைகளே, நாம் இப்போ பார்த்த புத்தக பயிற்சிகள் மற்றும் வினா விடைகள்லாம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய வீட்டு பாடம் இந்த புத்தக பயிற்சிகள் மற்றும் வினா விடைகளை நீங்கள் நோட்டில் எழுதி படிக்கணும். சரிங்களா? நன்றி குழந்தைகளே. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.